வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 80வது பிறந்த நாள் இன்று கொண்டாட்டம். டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் கொட்டு மழையில் ராகுல் காந்தி மரியாதை. டெல்லியில் நள்ளிரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் வெள்ளம் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதி. உலகம் முழுவதும் குரங்கம்மை தொற்று வேகமாக பரவி வருவதன் எதிரொலி. விமான நிலையங்கள், எல்லைப் பகுதிகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தல். கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரம். தாமாக முன்வந்து எடுத்த வழக்கை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் வலுத்து வரும் மருத்துவர்களின் போராட்டம். மருத்துவமனைகளில் காவலர்களின் எண்ணிக்கை 25% வரை அதிகரிக்க மத்திய சுகாதாரத்துறை உத்தரவு. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் 4.9 ரிக்டர் அளவுகோலில் லேசான நிலநடுக்கம். கட்டடங்கள் லேசாக குலுங்கியதால் மக்கள் அச்சம். அண்ணாமலை அரசியல் முதிர்ச்சியின்றி பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். முதலமைச்சரின் பேச்சு திமுக பாஜக உறவை அம்பலப்படுத்தியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவதால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இருக்காது. கலைஞர் நாணய வெளியீட்டு விழா அரசு நிகழ்ச்சி எந்தவித அரசியலுக்கும் அப்பாற்பட்டது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. வர்றதுனால தமிழ்நாட்டில் திமுக பெரிய அளவுக்கு அவங்கள ஒன்றும் மனசு மாற்றிட போகிறதில்ல. தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் திமுக என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார்களோ அதை இன்னும் அதிகமாக தான் செய்வார்கள். அதாவது மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் தேவநாதன் மீது மேலும் 300 பேர் புகார். நிதி நிறுவனம் மற்றும் தேவநாதனுக்கு சொந்தமான வங்கி கணக்குகளை முடக்கிய போலீசார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 53,280 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,660 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக குளிக்க தடை விதிப்பு. தொடர் மழை காரணமாக தேனி கும்பக்கரை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து குறைந்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடரும் என்று வனத்துறை அறிவிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 16,500 கனஅடியில் இருந்து 12,500 கனஅடியாக சரிவு. பாசனத்திற்கு வினாடிக்கு 12,000 கனஅடி நீரும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றம்.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 15,000 கனஅடியில் இருந்து 12,000 கனஅடியாக குறைவு. 37வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடையை நீட்டித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் 22 கோடி ரூபாயில் தொல்லியல் துறையின் கீழ் புதிய அருங்காட்சியகம் அமைக்கப்படும். சோழ பேரரசின் வரலாற்று சிற்பங்களை பறைசாற்றும் விதமாக அமையும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். கொட்டு மழையில் பக்தர்கள் நனைந்தபடியும் குடைபிடித்துக் கொண்டும் கிரிவலம் சென்று சுவாமி தரிசனம். திருவண்ணாமலையில் விடிய விடிய கிரிவலம் சென்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். உதகையில் உள்ள தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. சுங்கச்சாவடி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு. ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்து வரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? ஜாமீன் வழங்கக் கோரி தாக்கல் செய்த மனுவை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். வரும் 23ஆம் தேதி அரசுமுறை பயணமாக யுக்ரைன் செல்கிறார் பிரதமர் மோடி. போலந்து நாட்டிற்கு நாளை செல்ல உள்ள நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல். இந்தியாவுக்கு 1000 மெகாவாட் மின்சாரத்தை வழங்க நேபாள அரசு ஒப்புதல். இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை குற்றம் சாட்டுபவர்களின் விரல்கள் உடைக்கப்படும். திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர் உதயன் குஹா சர்ச்சை பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு. நிலம் கையகப்படுத்துவதில் 1 அடி எடுத்து வைத்தால் தமிழ்நாட்டில் ரயில்வே மேம்பாட்டிற்கு 2 அடி எடுத்து வைப்போம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில். ஜம்மு காஷ்மீரில் பிரசித்தி பெற்ற அமர்நாத் குகை கோவிலுக்கு செல்வதற்கான புனித யாத்திரை நிறைவு. 52 நாட்களாக நடைபெற்ற யாத்திரையில் 5,10,000 பேர் தரிசனம் செய்ததாக தகவல். திருப்பதி மலையில் பௌர்ணமி கருட வாகன புறப்பாடு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சிறப்பு வழிபாடு. இந்தியா முழுவதும் தோன்றிய ப்ளூ மூன். வெறும் கண்களாலேயே பார்க்கக்கூடிய வகையில் அரிய நிகழ்வு. பிரபல பின்னணி பாடகி பி சுஷீலா சிகிச்சை முடிந்து தனியார் மருத்துவமனையில் இருந்து நலமுடன் வீடு திரும்பினார். தான் குணமடைய பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி என்று வீடியோ வெளியீடு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடன் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் சந்திப்பு. கோட் திரைப்படத்தில் விஜயகாந்தை AI தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்த அனுமதித்ததற்கு நன்றி தெரிவித்ததாக தகவல்.